அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்து இருக்கும். பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும். இந்த நிறைய வரிகள். ஆட்டோக்காரர்களுக்கு அவங்கள கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி. அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடா. திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவி பேரரசு. நான் அவர்கிட்ட காப்பி அடிச்சு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி அடிச்சான்னு கேட்டுறாதீங்க. எது ஒரு இதை தப்பா போயிருக்காங்க, டக்குன்னு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க. இப்போ அது வேற ரொம்ப இருக்கு, உசாரா பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுதுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாருங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லையும் ஒரு கவிஞனா கவிதையை நிரப்புவார். நிறைய வரிகள் சொன்னார் அரவிந்தரா சார். அத்தனை வரிகளும் பாடலா சார்? கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமலஹாசன் அதில் பார்வையற்றவர். அந்த கேரக்டருக்கு உள்ள புகுந்து ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷன் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் இருக்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவி பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனாலதான் அவர் கவி பேரரசு, நான் வெறும் பேரரசு.